எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் வித் மீ கிருஷ்ணா. இன்னைக்கு வேற லெவல்ல மூணாரை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். என்னடா பேக் டு பேக் 3 நாள் லீவ் வரப்போது, இதை சும்மா விடலாமா, நம்ம எங்கேயாவது கிளம்பலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். மூணாரை எப்படிலாம் சுத்தி பார்க்கலாம், என்னென்ன டைரக்ஷன்ஸ் இருக்கு, எப்படி அதை கவர் பண்ணலான்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் கைடா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சென்னையில இருந்து கிளம்புறவங்களுக்கு போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து ஒரு வேற லெவல் காம்போவா உங்களுக்கு கண்டிப்பா அமையும். ஏன்னா மூணாருக்கு போறதுக்கு ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் சென்னையில இருந்து கிடையாது. போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வாரத்துல 3 நாள் ஆப்ரேட் பண்றாங்க. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. நைட்டு 10:30 மணிக்கு ஆப்ரேட் பண்றாங்க. அண்ட் மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு 9:35க்கு நம்ம அங்க போய் ரீச் ஆயிடுவோம். இந்த ஜர்னி நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா ஃபுல் நைட் டிராவல் வந்து நமக்கு ட்ரெயின்லேயே போயிடும். அண்ட் மார்னிங் நம்ம ஒரு ஃபுல் டே கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ரைடே நீங்க நைட் ஏறினீங்கன்னா சாட்டர்டே உங்களுக்கு ஃபுல் டே வீணாகாம டிராவல்லே போகாம உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு டைரக்ஷனையும் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரெயினை நீங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் தூங்க நம்ம கண்ணை முடிச்சு பார்த்தா காலையில மதுரை ஜங்ஷனே வந்துருச்சு. நம்ம 2 டயர் ஏசில தான் டிராவல் பண்ணோம். நமக்கு பில்லோ, பெட்ஷீட் எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பர் கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெயினை தவிர குருவாயூர் எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்கு, அதுக்கப்புறமா ஆழப்புழா இருக்கு. ஸோ இந்த ட்ரெயினையும் நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க எந்த ட்ரெயின்ல போக ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வெஸ்டர்ன் காட்ஸோட மொத்த அழகையும் ஒரே இடத்துல வச்சிருக்க மாதிரி இருக்கு. இந்த மூணாரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு கண்டிப்பா மினிமம் ஒரு 3 to 4 நாள் ஆச்சும் வேணும். பட் நமக்கு அந்த அளவுக்கு அதிகமான டைம் இல்லாத பட்சத்துல நம்ம டைரக்ஷன் வைஸ் நம்மளோட ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் தேனி டைரக்ஷன், மாட்டுப்பட்டி டைரக்ஷன், கொச்சி டைரக்ஷன், கோயம்புத்தூர் டைரக்ஷன் சொல்லிட்டு நம்ம மெயினா இந்த 4 டைரக்ஷனா பிரிச்சு நம்ம போய் சுத்தி பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் கிடைக்குதுன்னா அப்போ ஒரு டைரக்ஷன் கவர் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல இன்னொரு கொஞ்சம் நாள் லீவ் கிடைக்கும்போது ஒரு சில டைரக்ஷன்ஸை நீங்க கவர் பண்ணலாம். இப்படி கவர் பண்ணும்போது நம்ம மூணாரை சூப்பரா சுத்தி பார்த்துடலாம். போடி நாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போற நம்ம ஜர்னி மூணாரை நோக்கி எப்படி போக போகுதுன்னு பாத்தீங்கன்னா தேனி டைரக்ஷன்ல தான் போக போகுது. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போற இந்த பிளேசஸ்லாம் ஒரு சில இம்பார்ட்டன்டான பிளேசஸ். இதை தவிர நிறைய இடமும் இருக்கு. நீங்க நேர்ல போகும்போது அதெல்லாம் நீங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். போடி நாயக்கனூர்ல இருந்து மூணார் போற வழியில போதிமெட்டு வியூ பாயிண்ட், ஆனையரங்கல் டேம், ஆனையரங்கல் வியூ பாயிண்ட், சின்னக்கனல் வாட்டர் ஃபால்ஸ், லாக்ஹார்ட் வியூ பாயிண்ட், ராக் கேவ், அதுக்கப்புறமா சிக்னல் பாயிண்ட், அதுக்கப்புறமா தேவிக்குளமோட ஒரு ஸ்பெஷலான வியூ, காத்துப்பாறை வியூ பாயிண்ட். இதை தவிர வந்து இன்னும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்மளோட ரெசார்ட் ஆர் நம்மளோட ஹோட்டலுக்கு ரீச் ஆயிடலாம். நம்ம ரூம் புக் பண்ணும்போது முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம சென்டர் ஆஃப் த மூணார் இருக்குமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நீங்க வேற எங்கேயாச்சும் தூரமா போட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஒரு டைரக்ஷன்ஸ்லயும் நீங்க போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நீங்க சென்டரா இருக்காம பார்த்துக்கோங்க. அதனால நம்ம ஹோல்டு மூணார்ல இருக்க கிளவுட் வேலின்ற ஒரு ஹோட்டல்ல தான் ரூம் புக் பண்ணிருப்போம். ஸோ அதோட ரூம் டூர் வீடியோ எல்லாமே வந்து இந்த வீடியோல இருக்கு. ஸோ நீங்க மறக்காம அதை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 டைரக்ஷன் இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஒன்னு வந்து தேனி டைரக்ஷன், இன்னொன்னு வந்து மாட்டுப்பட்டி டைரக்ஷன். ஸோ இந்த 2 டைரக்ஷனையும் சூப்பரா கவர் பண்ண போறோம். அண்ட் எல்லா இடத்தையும் டீட்டெயிலா உங்களுக்கு நான் காட்ட போறேன். நீங்களும் என் கூட டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. சோ தட் உங்க ட்ரிப்பை நீங்க இன்னும் பெட்டரா பிளான் பண்ணலாம். வாங்க நம்ம ட்ரெயின் ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். நம்ம போட்ட இந்த பிளானை எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறோம்ன்றது தான் நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு பிளேசஸ் கவர் பண்ண போறோம், இது எல்லாமே என்னோட சேர்ந்து இந்த வீடியோல பாருங்க. அது மட்டும் இல்லாம மூணாரை சுத்தி பார்க்க போற ஒரு 3 முக்கியமான டிப்பும் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்னிங் இந்த ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா பிளசண்டாவும் செம்ம கிரீனரியா பார்க்கவே அற்புதமா இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சை நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ட்ரெயின் சென்னையில இருந்து கிளம்பி காட்பாடி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை ஜங்ஷன், அதுக்கப்புறமா உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனின்னு போடி நாயக்கனூர் வந்து சேர்ந்தாச்சு. நம்ம ட்ரெயினுக்கு டாடா பாய் சொல்லிட்டு இந்த ட்ரிப்பை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நம்ம போதி நாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மூணாருக்கு ஜீப்ல தான் ரீச் ஆக போறோம்.
ஸ்ரீராம் டிராவல்ஸ்ல இருந்து வசந்த் ப்ரோ தான் நம்மள பிக் பண்ணிட்டு நம்மள கூட்டிட்டு போய் இந்த ட்ரிப் ஃபுல்லாவே கோஆர்டினேட் பண்ணி செம சூப்பரா எல்லா இடத்தையும் சுத்தி காட்ட போறாங்க. அவங்க டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் பேர் வந்து காத்தாடி பாறை இல்ல காத்து பாறைன்னு கூப்பிடலாம். இது மேல இருந்து இதோட வியூ எப்படி இருக்கும்ன்றத நீங்க பாருங்க. எப்படி சூப்பரா இருக்கா? இது ஜஸ்ட் ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இன்னும் மேல இருக்குங்க. அப்படியே மங்கி குட்டி மாதிரி ஒரு 4-5 போட்டோ எடுத்துட்டு இங்க இருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப இருக்கிறது தமிழ்நாட்டுல தான், இன்னும் கேரளா ரீச் ஆகல. எதை வச்சு நீங்க கேரளா ரீச் ஆயிட்டீங்கன்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சீங்கன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும். பட் அது போர்டை வச்சு மட்டும் இருக்க கூடாதுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டா சொல்றவங்களுக்கு சாக்லேட் ட்ரெயினும் இருக்கு. ரொம்ப அழகான மவுண்டன் மேல இவ்ளோ பெரிய கிளவுட் ஃபுல்லா படர்ந்துருக்கு. இதை பார்க்க வேற லெவல்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த வளைவுல தான் நம்ம வந்தோம். நம்ம இப்போ இந்த பெண்ட்ல இருக்கோம் அண்ட் திருப்பி நம்ம மேலதான் ஏற போறோம். மேல ஏறி அந்த கிளவுட் கிட்ட தான் நம்ம சீக்கிரமா போக போறோம். பார்க்க சொர்க்கம் மாதிரி அவ்வளவு அழகா இருக்க இந்த இடத்துக்கு பேரு போடிமெட்டு வியூ பாயிண்ட். நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப கண்டுபிடிப்பீங்க. இவ்ளோ நேரம் நம்ம ஒத்தையடி பாதை மாதிரி இருக்க ரோட்ல தான் வந்துட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, டபுள் வே ரோடுங்க, வேற லெவல்ல பெரிய ரோடு. இந்த ரோடுக்கு நான் பெரிய ஃபேனு. நீங்களும் இதே மாதிரி ஃபேனா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. செம்ம சூப்பரா பெரிய ரோடுங்க, செம்ம ஜாலியா நீங்க டிரைவ் பண்ணலாம். இந்த வியூ பாயிண்ட் பேரு ஆனையருங்கல் டேம் வியூ பாயிண்ட். இங்க மேலதான் பார்க்க முடியும்னு இல்லைங்க, நீங்க இவங்களோட ஜீப்ல வர பட்சத்துல இவங்க உள்ளேயே உங்களை கூட்டிட்டு போயிட்டு காட்டுவாங்க. ஏன்னா இது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்றதுனால நமக்கு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் இருக்காது, அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம அடுத்து கீழே போய் டேமோட வியூ எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க கீழே போகலாம். இந்த டேம்க்கு யானைங்க தண்ணி குடிக்க வருவாங்க, அதனாலதான் ஆனையரங்கல் டேம்னு கூப்பிடுறாங்க. ரொம்பவே அழகா மலைக்கு நடுவுல இருக்க இந்த டேம் பார்க்க செம்ம சூப்பரா இருக்கு. நீங்க மான்சூன் டைம்ல வந்தீங்கன்னா இந்த டேம் ஃபுல் ஆகி கொட்டுற அந்த வியூவையும் நீங்க சூப்பரா ரசிக்கலாம். இந்த வியூவை ரசிச்சுட்டு அழகா அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இங்க என்ன ஆச்சரியம்னா, ரோட்லயே ஃபால்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அங்க மவுண்டன்ல இருந்து ஃபார்ம் ஆகுற ஃபால்ஸ் எல்லாம் பார்க்க அவ்வளவு அழகா சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம பெரிய கனல் வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்க்க போறோம். இங்க இருந்து அப்படியே கிளம்பி நம்ம மேல போற வழியில ராக் கேவ் பார்ப்போம். ஸோ இங்கதான் வந்து லாக்ஹார்ட் வியூ பாயிண்ட்டும் இருக்கு. 2 மலைக்கு நடுவுல இருக்கு இந்த கேப் ஒரு கொகை மாதிரி ஃபார்ம் ஆகி ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. பட் மேல வந்து ஃபுல்லாவே இது தானா ஃபார்ம் ஆனதுதான். உள்ள கொஞ்சம் டார்க்கா இருக்கும், தண்ணி கொஞ்சம் சுரந்துட்டே இருக்கும். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சாப்பிட மேகி, ஆம்லேட்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு. நீங்க அதையும் ட்ரை பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கீழே ஃபுல்லா கிளவுட் படர்ந்த மாதிரி ஒரு ஸ்பாட் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம்.
நம்மளை தாண்டி எல்லா கிளவுடும் போற அந்த ஃபீலை நீங்க இங்க ஃபீல் பண்ணுவீங்க. லாக்ஹார்ட்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல கிளவுட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமா ரோடு தெரியாது. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதுவே மறைஞ்சிரும். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11க்கு மேலே போயிட்டு இருக்கு. பட் இப்போ பாருங்க இந்த வியூவை, உங்களால சொல்ல முடியுமா மணி 11ன்னு? இது தாங்க பியூட்டி ஆஃப் மூணார். இந்த அழகை என் கூட சேர்ந்து நீங்களும் நல்லா ரசிச்சுக்கோங்க. இந்த ஸ்பாட்டுக்கு பேரு சிக்னல் பாயிண்ட்னு சொல்றாங்க, தேவிக்குளம் வியூ பாயிண்ட்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா அடுக்கி வச்ச மாதிரி இருக்க இந்த டீ பிளான்டேஷன் பார்க்கவே பிரம்மாண்டமா இருந்ததுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்பாட்ஸ்லயுமே நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க அதை சாப்பிட்டுக்கலாம். நாங்க லஞ்சுக்கு பெருசா போல, இந்த ஸ்நாக்ஸை வச்சே ஓட்டிட்டோம். இந்த அழகான பியூட்டியை பார்க்கும்போது யாருக்கு தான் பசிக்கும்? நம்ம இந்த பியூட்டி ரசிச்சுட்டு நம்ம ரூம் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம குட்டியை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம கிளம்ப போறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ரூம்ஸ் வந்து சென்டர் ஆஃப் த மூணார் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா ஸ்பாட்டையும் ஈஸியா கவர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு இந்த கிளவுட் வேலியில நாங்க புக் பண்ணிருந்தோம். அண்ட் ஒரு குட்டி ரூம் டூர் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. ரொம்பவே சூப்பராகவும் கிளீனாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நம்மளோட ஜன்னல் வியூ ரொம்பவே சூப்பரான மலை. இந்த நடுவில் இந்த 4 வீடை தூக்கிட்டா இன்னும் கூட செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இது ரொம்ப அழகா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. பெட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. சைட்ல ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு குட்டி டீபாய் செட்டப் இருக்கு. அண்ட் இங்க ஜன்னல் வியூ பார்த்துட்டு இந்த டீபாயில உட்காந்து ஒரு காஃபி குடிச்சா செம்மையா இருக்கும் போல இருக்கு. இங்க ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இங்க நீங்க உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பட் அதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் கெட்டில், வாட்டர் பாட்டில், எப்பயுமே கொடுக்குற மாதிரி டீ பவுடர், காஃபி பவுடர், பால் பவுடர்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் ட்ரிப் முடிக்கும் போது இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம லக்கேஜஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேசஸ் இருக்கு. அண்ட் வார்ட்ரோப் இருக்கு. அண்ட் ஷூ ரேக்கும் இருக்கு. வார்ட்ரோப்புமே நல்லா பெருசா இருக்கு. ஸோ 2 பேருக்கு தேவையான பொருள் எல்லாமே வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஹேங்கர்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வாஷ்ரூம் டூரையும் பார்த்துடலாம். வாங்க உள்ள போலாம். இங்க ஒரு பெரிய மிரர் இருக்கு. நமக்கு டென்டல் கிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோப், ஷாம்பு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூமும் ரொம்ப கிளீனாவும் நீட்டாவும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நம்ம சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இன்னைக்கு மாட்டுப்பட்டி டைரக்ஷன் கவர் பண்ண போறோம். நம்ம போன ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் ரைட் போறதுக்காக கால்மேலகிரி எலிஃபண்ட் பார்க்ஸ் தான் வந்திருக்கோம். இங்க நிறைய யானைங்க இருக்கு. நம்ம இந்த யானையில இருந்து சவாரி பண்ணிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலிஸ், குட்டீஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட்டா இருக்கும். இங்கேயே உங்களுக்கு போட்டோஸும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அதுக்கெல்லாம் தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். இங்க 1500 சார்ஜ் பண்றாங்க. சீசனுக்கு ஏத்த மாதிரி இது மாறும். யானைங்களுக்கு ஒரு பேர் வச்சு அழகா கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்க போன யானை பேரு சுந்தரி யானை. நீங்க போற யானைக்கு என்ன பேருன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரைட் ரொம்பவே சேஃபா தான் இருக்கும். யானை பாக நம்மள நல்லா பாத்துப்பாங்க. ஸோ கூடவே தான் வருவாங்க. ஸோ அதனால பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் இங்க இருக்க யானைங்களுக்குமே வந்து ரொட்டேஷன் பேஸ்ல ரெஸ்ட் எடுத்து கூட்டிட்டு வருவாங்க. ஸோ அதனால ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நீங்க தாராளமா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் உங்க ரைடோட எண்ட்ல யானைக்கு நீங்க பழம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா கொடுக்கலாம். அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் சூப்பரா போட்டோ எடுத்து இந்த மெமரி அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கலாம். மறக்காம இங்கே வளர்ந்த கேரட்டை ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சூப்பராகவும் இனிப்பாவும் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷா இருக்க கேரட்டை சாப்பிட்டுட்டே நம்மளோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். நம்ம மாட்டுப்பட்டி டேம்ல இருக்க போட்டிங்க்கு தான் வந்திருக்கோம். ஸ்பீட் போட், ஜெட் போட் எல்லாமே இருக்கும். ஈவன் பெடல் போட் கூட இருக்கு. ஸோ நீங்க இது எல்லாமே இங்க சூப்பரா ட்ரை பண்ணலாம்.
அண்ட் 5 மணிக்கு மேல போட்டிங் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மாட்டுப்பட்டி டேம்ல இருக்கோம். அண்ட் மாட்டுப்பட்டி டேம்ல இப்போ தண்ணி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. நான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ இதோட ஆட் பண்றேன். ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம ஜூம் பண்ண அந்த வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக 40-50 ஸ்டெப் இறங்கி போய்தான் நம்ம போட்டிங்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சு சம்மர்ல. அண்ட் விண்டர்ல அது கதை இல்லை, 4 ஸ்டெப் போதும், நீங்க கீழே ரீச் ஆயிடலாம். எப்படிங்க டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு? 4 மாசத்துல டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தண்ணியில காட்ட முடியும்னா முடியும். நம்ம நேச்சரால மட்டும்தான் முடியும். இங்க ஏகப்பட்ட ஷாப்பிங்ஸ் இருக்கு, ஸ்நாக்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே சூப்பரா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அப்படியே இங்க போட்டிங்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட் கிளம்பலாம் வாங்க. இந்த ட்ரிப்ல நம்ம பார்த்துட்டு இருக்க 2வது டேம் தான் இந்த மாட்டுப்பட்டி டேம். அண்ட் இதோட வியூ பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கு. அண்ட் டேம் வந்து தண்ணி ஃபுல்லான தானே வரும். ஸோ இப்போ அந்த தண்ணியை நீங்க பார்க்க முடியாது. பட் ஸ்டில் இது எவ்வளவு அழகா இருக்குன்றத நீங்க ரசிக்கலாம். மூணாரை சூப்பரா சுத்தி பார்க்க வேண்டிய 3 டிப். முதல் டிப் என்னன்னா, ரவுண்ட் ட்ரிப் பண்ணாதீங்க. ரவுண்ட் ட்ரிப்னா நம்ம ஊர்ல இருந்து போடி நாயக்கனூர் வந்துட்டு போடியில இருந்து நம்ம மேலே ஏறி மூணார் வந்திருக்கோம். திரும்பி போகும்போதும் போடி போயிட்டு போடியில இருந்து நம்ம ஊருக்கு போறதா ரவுண்ட் ட்ரிப். அதுக்கு பதில் வரும்போது நம்ம போடி வழியா தேனி டைரக்ஷனை கவர் பண்ணிட்டு போகும்போது, அதாவது வீட்டுக்கு போகிற வழி வந்து பழனி, அப்படி இல்லைன்னா ஆலுவா, அது இல்லைன்னா கொச்சி டைரக்ஷன், அந்த மாதிரி வேற ஒரு டைரக்ஷன் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த டைரக்ஷனையும் கவர் பண்ணிடுவீங்க. ஸோ கரண்ட் டே 1ல நீங்க 2 டைரக்ஷன், அண்ட் நீங்க வீட்டுக்கு போற அந்த டேல ஒரு டைரக்ஷன், அண்ட் நடுவுல ஒரு நாளுக்கு ஒரு டைரக்ஷன். மொத்தமா இப்படி பாத்தீங்கன்னாவே நீங்க 4 டைரக்ஷன் கவர் பண்ணிருவீங்க. டிப் நம்பர் 2, யூஸ் லோக்கல் கைட். லோக்கல் கைட் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு நம்மளை விட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபாஸ்டா வந்துரும். எங்க தூரத்துல யானை புல்லு சாப்பிட்டு இருக்கு போய் பாருங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளை விட அவங்களுக்கு ஃபாஸ்டா கிடைச்சிரும். ஸோ அதனால சடனா உங்களுக்கு போற வழியிலே யானைய பாக்குற அந்த த்ரில்லிங் மூமெண்ட்டும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். நாங்க அப்படிதான் போற வழியில யானை பார்த்தோம். ஸோ அதுக்கு புல்லு சாப்பிட்டு இருந்துச்சு. நாங்க தூரத்துல அதை பார்த்துட்டு ஒரு ஜூம் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி லோக்கல் கைடோட ஹெல்ப்ல நம்ம போறனால ரொம்பவே கஷ்டப்படாம எப்படி போறது வரதுன்ற கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்ம என்ஜாய்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். டிப் நம்பர் 3, எல்லா பிளேஸையும் கவர் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு பதில் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணலாம். ஸோ தட் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா, ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இல்லாம நம்ம ட்ரிப்பு வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணலாம். நம்ம அடுத்து போற இடம் வந்து எக்கோ பாயிண்ட். இங்க நம்ம பேசுறதெல்லாம் சூப்பரா எக்கோ ஆகும். ஸோ இந்த வைப்பை சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. சன்செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் சுத்தி பார்க்கறதுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து நெக்ஸ்ட் டேவை சூப்பரா என்ஜாய் பண்ணலாம்னு ரெடி ஆயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல மற்ற டைரக்ஷன்ஸ்ல கவர் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சூப்பரா பிளான் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பாய்.